என்ன ஆஸ்பிரன்ஸ் நல்லா இருக்கீங்களா? ஆல்ரெடி குரூப் 4 ரிசல்ட்ல மன வெறுப்பில் இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி ஒரு நியூஸை கொண்டு வந்திருக்கு. இது உங்களை மோட்டிவேட்டும் பண்ணலாம். 2022 கோவை சேர்ந்த பெண்மணி டிஎன்பிசினால நடத்தப்படுற ஜுடிஷியரி எக்ஸாம் ஒன்று எழுதுறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம்ல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆஸ் பர் டிஎன்பிசி நார்ம்ஸ் ரீவேல்யூவேஷனோ இல்ல பேப்பரை கேண்டிடேட் கிட்ட ஷோ பண்ணணும்ன்ற ஆப்ஷன் இல்லாததுனால அவங்களுடைய ஆன்சர் ஷீட் அவங்களுக்கு கிடைக்கும். கோர்ட் மூலியமா ஆன்சர் ஷீட்டை வாங்கி அது ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருக்க மாதிரி தான் ஆன்சர்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்ல டிஎன்பிசி எங்களுக்கு ரீவேல்யூட் பண்ண முடியாது, இது எங்க ரூல்ஸ் சொல்லி ஃபைனலா ஜஸ்டிஸ் எஸ்என் சுந்தர் சரவணன் ஆகிய ஹைகோர்ட் பெஞ்ச் வந்துட்டு இந்த பேப்பரை ரீவேல்யூட் பண்ணி இவங்க ரிட்டன் எக்ஸாம்ல நம்பர் 1 ரேங்க் ஸோ வேலை கொடுக்கணும் வித் மானிட்டரி பெனிஃபிட்ஸோட ஆர்டர் பாஸ் பண்றாங்க. இது ஈஸியா ஒன்றும் நடக்கல. 2 வருஷம் சட்ட போராட்டம், 10 ஜட்ஜ் விசாரிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல இப்படி ஒரு ஆர்டர் பாஸ். அப்படி இருந்தும் வேலைக்கு போனாங்களான்னு பார்த்தா இல்ல. இது இந்த கேஸ் மட்டும் இல்ல, குரூப் 1 குரூப் 2 ஏகப்பட்ட கேஸ் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. சோ நீங்க நல்லா எழுதியும் நீங்க பாஸ் ஆகலனா உங்க தப்பா மட்டும் இருக்கணும்னு அவசியம். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் மாதிரியும் நம்பிக்கை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவேன். நம்பிக்கையே வைக்காதீங்க.